உயர்த்தி முழுவதுள்ள போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே புகழுகிறோம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாங்கள் அயர்வதற்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. அமர்ந்துள்ளதா பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் அயர்புறம் அனைத்து திருச்சபைகளின் போதகர்களே, விசுவாசிகளே, இறை மக்களே, நமக்கு இன்றைய தினம் சிறப்பு செய்தி அளிக்க வந்திருக்கக்கூடிய ரெவரண்ட் புரொஃபசர் எஸ்.டி. ஜெயக்குமார் அவர்களும் இந்த 41வது ஜெப கூடுகைக்கு நம்மளுடைய பங்கின் சார்பாக எனக்கு வாய்ப்பளித்த என் பாசமிகு பங்கு தந்தை, அதிபர் தந்தை மரியலூயிஸ் எஸ்.டி.பி. தந்தை அவர்களுக்கும், அருட்பணியாளர்களுக்கும் மற்றும் பக்த சபை உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகளுக்கும் நன்றி சொல்லுகிற இந்த வேளையிலே நாம் அனைவருமே இந்திய திருநாட்டினுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இறையாண்மைக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த சிறிய நேரத்திலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக யோவான் 17:21 உள்ள வசனங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக இருக்கிற தலையங்கத்திலே இறை வார்த்தையை, வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்வு, ஜெப ஜீவியத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் தந்தையின் இடத்திலே எவ்வாறு அவர் உறவு கொண்டிருந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே வேத வாக்கியத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அதிகாலை வேளையிலே தந்தையை நோக்கி அவர் ஜெபம் செய்தார். மாலை வேளையிலே அவர் ஜெபம் செய்தார். இரவெல்லாம் தந்தையை நோக்கி அவர் ஜெபம் செய்தார். தன்னுடைய சீடர்களை ஜெபித்து அவர் தேர்ந்தெடுத்தார். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வதற்கு முன்பு அவர் தந்தையை நோக்கி அவர் ஜெபித்தார். துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி, தந்தையை நோக்கி அவர் ஜெபம் செய்தார். சிலுவை மரணத்தின் பொழுதும் கூட தந்தையிடத்திலே பரிந்து பேசி மன்னித்து அவர் ஜெபம் செய்தார். ஆண்டவர் இயேசு ஒரு மிகப்பெரிய ஜெப வீரர்,
தன்னுடைய தந்தைக்கும் அன்புக்கும் இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி தன் தந்தையை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அந்த காரியம் என்னவென்றால், இயேசு ஜெபித்து 2023 வருடங்கள் ஆகியும் அந்த ஜெபம் நிறைவேறாமலே இருக்கிறது. அது என்ன ஜெபம் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 17வது அதிகாரம் 21 உள்ள வசனத்திலே, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பதை போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக மீட்பராக எப்பொழுது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கின்ற பொழுதுதான் ஒரே கடவுளுக்கு கீழாக, ஒரே ஆண்டவருக்கு கீழாக நாம் வாழ்கிறோம் என்பதை மக்கள் அறியும் பொழுதுதான் இயேசுவை நம்புவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையிலே இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பல சபைகளுடைய போதகர்களால், தலைவர்களால், சிஎஸ்ஐ, லூத்தரன் மற்றும் ECI, மெத்தடிஸ்ட், செவன்த் டே, பெண்டிகாஸ்டல் மிஷன் மற்றும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு ஒரு சபையை வழிநடத்துகிற போதகர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் சபைக்கு என்று ஒரு கோட்பாடுகள், வரையறைகள் உண்டு. கத்தோலிக்க திருச்சபைக்கு என்று ஒரு கோட்பாடுகள், வரையறைகள் உண்டு. ECIக்கு என்று ஒரு கோட்பாடுகள், வரையறைகள் உண்டு. பெண்டிகாஸ்டலுக்கு என்று ஒரு கோட்பாடுகள், வரையறைகள் உண்டு. ஆனால் நாம் அனைவருமே நம்முடைய சபைகளிலே வழிபாட்டு முறைகளிலும் சரி, சடங்கு முறைகளிலும் சரி, நாம் அனைவரும் வேறுபட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நாம் அனைவருமே ஒவ்வொரு இறைவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மை பாதுகாக்கக்கூடியவர், பராமரிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் மூளைகளாக வைத்திருக்கிறோம். அவர் ஒருவருக்கு தான் துதி, புகழ்ச்சி, மகிமையை, மாட்சிமையை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வழிபாட்டு முறைகளிலும் சடங்கு முறைகளிலுமே கொள்கைகளில் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய உடலாக, கிறிஸ்துவினுடைய உறுப்புகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தூய பவுலடிகளார் புரிந்து நகர மக்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27 உள்ள வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவினுடைய உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்று இருக்கிறது. நாம் திருச்சபையினுடைய தலைவர்கள், அயல்புற அனைத்து சபையினுடைய தலைவர்கள், போதகர்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைய ஆசைப்பட்டாலும் அதே சமயத்திலே நம்மளுடைய சபைகளிலே இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த ஒன்றிப்பினுடைய அவசியத்தை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு சபைக்கு வருகிற விசுவாசிகளும் சரி, கடவுளை தேடி வருகிற ஜெபக்கூட்டங்களில் வருகிற இறைமக்களும் சரி, அற்புதங்கள், அடையாளங்கள் இவற்றிற்கு ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் 2023 வருடங்களாக தன் தந்தையை நோக்கி ஜெபித்த எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிற அந்த மைய கருத்து போதனையை மேல் மட்டத்திலே இருக்கிற சபை தலைவர்கள், கிறிஸ்துவ போதகர்கள் நாம் ஆசைப்பட்டாலும் நம்ம கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகள், இறைமக்கள் அந்த அளவுக்கு அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை. அப்பொழுது எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று இயேசு விழுங்கிய அந்த ஜெபம் நிறைவேற வேண்டும் என்றால், நாம் நம்மளுடைய சபை
பள்ளிகளிலே இருக்கிற நம்மளுடைய அவைகளிலே இருக்கிற இறை மக்களுக்கு கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்கிற போதனைகளை நாம் கொடுக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால், ECIயில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், ஒரு பெந்தகோஸ்தே சபையில பிரச்சனை வருகிறது என்றால், அல்லது CSI சபையில ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அது சாதாரண மனிதருக்கு என்றாலும் நாம் அனைவரும் அந்த இடத்திலே அது வேற டினாமினேஷன் என்று நினைக்காமல் நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய உறுப்புகள், நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணம் என்றைக்கு நமக்கு கீழாக இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு, நமக்கு கீழாக இருக்கிற இறைவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி அவர்களை ஒன்றிணைய வைக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கு வர ஆரம்பிக்கும். ஆதலால் தான் கத்தோலிக்க திருச்சபையிலே பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரம் என்கிறதை திருத்தந்தை பாப்பரசர் எங்களுடைய கோபாண்டவர் மிக அழகாக அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். சபைகளாக இருக்கிற நாம் பிரிந்து இருக்கக்கூடாது. சபையிலே பல கோட்பாடுகள் ஒழுங்குமுறைகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது அவன் சக மனிதன் தானே, அடுத்த மனிதன் தானே என்று இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைகின்ற பொழுதுதான் கிறிஸ்துவினுடைய இறையாட்சி இந்த மண்ணிலே வளரும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் அனைவருமே சபைகளிலும் சரி, நம்மளுடைய வழிபாட்டு முறைகளிலும் சரி, மனதளவிலே இறைவனை நாம் ஆராதிக்கிறோம் என்ற உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் இயேசு விரும்பின அவர் இந்த சமுதாயத்திலே எடுத்த புரட்சிகளை இன்றைக்கு நாம் யாரும் செய்வது கிடையாது. ஏனென்றால் நம்மளிடத்திலே சாதிய அடிப்படைகள் இருக்கிறது, மொழி அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம், தொழிலிலே பிரிந்திருக்கிறோம், நாம் பிறந்து வளர்ந்த ஊர்களிலே சமுதாயத்திலே இன்றைக்கு நாம் பிரிந்திருக்கிறோம். இன்னைக்கு பிரிவினையோடு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால்தான் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சில சம்பவங்கள் நடைபெற்றாலும் ஒன்றிணைந்து இன்றைக்கு நம்மால் போராட முடியவில்லை. ஒன்றிணைந்து இறைவனிடத்திலே நம்மால் ஜெபிக்க முடிவது கிடையாது. பிரியமானவர்களே, நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றால், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் சில இருக்கிறது. நாம் வாழ்கிறது இந்திய திருநாடு. இந்த இந்திய திருநாடு பன்முக தன்மை கொண்டது என்பதை இந்தியர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்திய திருநாட்டிலே பல சமயத்தவர்கள் உண்டு, பல மொழி பேசக்கூடியவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள், ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆனால் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பு குரல்களை கொடுக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலிலே நம்மை நாமே அலசி ஆராய பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல மொழி பேசுகிறவர்களிடத்திலையும் பல கலாச்சாரங்கள் உள்ளவர்கள் மத்தியிலும் பல இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியிலும் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகின்ற நாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர்களுடைய தனிப்பட்ட வழிபாடுகளையோ அவர்களுடைய செயல்பாடுகளையோ நாம் குற்றம் காணுவதும், அவர்கள் மீது குறை சொல்வதும், அவர்களுடைய வழிபாட்டுகளின் மீது நாம் குற்றம் கண்டுபிடிப்பதும் தான் இன்றைக்கு நமக்கு பிற சமூகத்தினால் வரக்கூடிய பாதிப்பு. அப்ப இதை சபை போதவர்கள், இறை மக்களாக இருக்கக்கூடிய சபையில் இருக்கிற விசுவாசிகளிடத்திலே நாம் கொண்டு போக வேண்டும்.
இந்த சிலைகள் இருப்பதை பார்த்தவுடனே அவருடைய மனது கலக்கம் வருகிறது, வேதனை வருகிறது. இவ்வளவு சிலைகள் இங்கே இருக்கிறதே என்று. அப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்து அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் அரேபியா பாபு என்னக்கூடிய ஒரு மன்றத்திற்கு பவுலை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அழைத்துக் கொண்டு போய், நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய போதனை என்ன என்று சொல்லி பவுலை பற்றி கேட்கிறார்கள். அப்பொழுது பவுல் என்ன சொல்லி இருக்கணும், இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது பாருங்க. பவுல் என்ன சொல்லி இருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க, அவரை தாங்க நீங்க வச்சிருக்கணும். ஏன் இந்த சிலைகளை எல்லாம் வைத்திருக்கிறீங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் பவுல் அதை செய்யவில்லை. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் பணி 17வது அதிகாரம் 22 உள்ள வசனங்கள், திருத்தூதர்கள் பணி 17வது அதிகாரம் 22, 23 உள்ள வசனங்களிலே எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அரையோபாகு என்ற மாநிலத்திலே பவுல் எழுந்து நின்று அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்னா, நீங்கள் மிகுந்த சமய பற்று உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவங்களை குற்றப்படுத்தல, அந்த இடத்துல அவங்க மனசை வேதனைப்படுத்தல. அவர்கள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டியவர்கள், இந்த நாட்டினுடைய வழிபாடுகளை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த இடத்திலே பவுல் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த சமய பற்று உள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் என்பதை முதலிலே அவர் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். அப்பொழுது இன்றைக்கு கீழே இருக்கக்கூடிய இறை மக்கள் விசுவாசிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் அனைவரிடத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் செல்லும் பொழுது, ஒரு இல்லத்தை சந்திக்கும் பொழுது, ஜெபிக்க அழைக்கும் பொழுது, முதலிலே அந்த இல்லத்திலே நுழையும் பொழுது அவர்களுக்கு அமைதியை கொடுத்து அவர்கள் இறைவன்பால் வருவதற்கு உரிய அந்த வார்த்தைகளை, தூக்கப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். பவுல் நினைத்திருந்தால் இந்த சிலைகளை எடுத்து போட்டால் தான் நான் பேசுவேன் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் அப்படி செய்யவில்லை. அவர் அவர்களுடைய சமய பற்றை அவர் பாராட்டினார். அப்ப இன்னைக்கு இந்திய திருநாட்டிலே பல சமயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, பல சமய வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது, பல கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு தலைவராக, அரசராக கிறிஸ்துவர்கள் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அடுத்தவர்களிடத்திலே அடுத்த மதத்தை பின்படுத்தும்படி, பிற சமயத்தை பின்படுத்தும்படி அந்த வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நம் மீது யாரோ ஒருவர் பேசினதற்கு அனைத்து கிறிஸ்தவர்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. அப்ப அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால், நான் இந்திய திருநாட்டிலே வாழ்கிறேன், அனைத்து சமயத்தவரையும் அனைத்து மதத்தினரையும் நான் மதித்து நடக்க வேண்டும். இந்த மதித்து நடக்கும் பொழுதுதான் கடவுளுடைய ஒன்றிப்பு நம்மளிடத்திலே வர ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் அவர் உற்சாகப்படுத்தின பிறகுதான் அடுத்தது பவுல் சொல்றாரு, நான் உங்களுடைய தொழுகை கூடங்களை உற்று பார்த்து வந்த பொழுது நீங்கள் அறியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அங்க பல தெய்வங்களை வச்சு வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. இந்த தெய்வத்தெல்லாம் எதுங்க வச்சிருக்கிறீங்க, எடுங்க, நான் கொண்டு வர இயேசுவை வைங்கன்னு அவர் சொல்லல. நீங்கள் அறியாத தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு வரதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனா ஒரே ஒரு சிலை மட்டும் பேர் இல்லாம இருக்குது. அந்த பேரில்லாத அந்த சிலைக்கு வழிபாட்டு கொண்டிருக்க அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த தெய்வமாக இயேசுவை அவர் சித்தரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த பேச்சை கேட்டுதான் அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏதேன்ஸ்ல இருக்கிறாங்க தியோனிசியாவும் தாமாரி என்னும் பெண் ஒருவரும் பவுலோடு இணைகிறாங்க. நம்ம வழிகட்டாயமா அவங்கள குறை சொல்றதுனால பிளவுகள், பிரச்சனைகள் வருமே தவிர பல்சமய உரையாடல்களோடு அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நாம் அன்பு செய்யும் பொழுது அவர்கள் இறைவனுடைய திருவுளத்தின்படி அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட
ஒவ்வொரு மனிதனும் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஆண்டவர் 2023 வருடமாய் தந்தையை நோக்கி ஜெபிக்கிறாரே, அந்த ஜெபம் நேரிடும். அப்ப 2 காரியங்களை புரிந்துவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், முதலிலே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலிலே நீங்கள் நாம் மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை முதல்ல நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எண்ணக்கூடிய உணர்வு நாம் அனைவருக்குமே மிக மிக அவசியமானது, தேவையானது. ஏனென்றால் ஒரு சக மனிதர்கள், ஒரு கிறிஸ்தவன் துன்பப்பட்டா மட்டும் குரல் கொடுப்பவனாய் நான் இருந்திடக்கூடாது. நான் ஒரு மனிதன். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் இந்த உலகத்துல அனைவரையும் மீட்க வந்தார். அது எந்த மதத்தவராய் இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தவராய் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடியவராய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் ஒரு சக மனிதனாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யணும். இல்லை, அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே உடனிருப்பை நான் இருப்பதை காண்பிக்க வேண்டும். முதலில் நான் ஒரு மனுஷன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது நாம் பார்த்தோம் என்றால், நாம் ஒரு இந்தியன் என்னக்கூடிய உணர்வு நாம் அனைவருக்கும் மிக மிக அவசியம். நம்ம பிரித்து பார்க்க கூடாது. நான் ஒரு கிறிஸ்துவன் அதோடு இருந்து விடக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்கிற உணர்வு தேவை. ஏனென்றால் நாம் அனைவருமே நம்மளுடைய இந்திய திருநாட்டிற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை படைத்திருந்தார் என்றால் ஒருவேளை ஆஸ்திரேலியாவில் படைச்சிருக்கலாம், அமெரிக்காவில் படைச்சிருந்திருக்கலாம், அல்லது ஜெர்மன்ல நமக்கு தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்திய திருநாட்டிலே நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளையாய் பிறந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்ப என்னுடைய இந்திய திருநாட்டிற்கு நான் உண்மையுள்ளவனாக, என் இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கு நான் உண்மையுள்ளவனாக, இந்திய திருநாட்டினுடைய ஆன்மீகத்திற்கு எந்த ஒரு பங்கமும் பாதிப்பும் வரும் பொழுது அதிலே நான் முன்னின்று செயல்படுபவனாக, இந்திய திருநாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடோ ஒரு தீவிரவாதமோ எழும் பொழுது இந்திய திருநாட்டிற்காக நான் உயிரை விடுவதற்கு கூட துணிச்சல் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை இந்திய திருநாட்டிலே பிறக்க வைத்திருக்கிறார். மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தான் நாம் கிறிஸ்துவர்கள் என்கிற ஒரு அடையாளம், ஒரு உணர்வு நாம் அனைவருக்குமே தேவை. கிறிஸ்துவின் மீது பற்றுள்ளவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் கடைபிடிக்கணும். அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கணும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்பம், ஒரு டினாமினேஷன்ல ஒரு பிரச்சனை, ஒரு பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குருவானவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கன்னியாஸ்திரிகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இறை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த இடத்திலே சபை பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணையும் பொழுதுதான் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிற இயேசுவினுடைய அந்த ஜெபம் இன்றைக்கு அது உறுதியாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் பல சபைகளிலே இருந்து, அயன்பரத்திலே இருக்கக்கூடிய பல இடங்களிலே இருந்தும், எங்களுடைய தாயாம் திரு அவையிலே இருந்தும், எங்கள் பங்கு இறை சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒருமனப்பட்டு 2023 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் சொன்ன எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிற வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இது நாள் வரை நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொன்னோம், ஒருத்தர் மனதை வேதனைப்படுத்தினோம். எங்களுக்குள்ளே கட்சிகள், பிளவுகள், பிணக்குகள் இருந்தது. ஆண்டவரே, இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாற ஆசைப்படுகிறோம். நாங்கள் ஒரு மனிதர்களாக, நாங்கள் ஒரு இந்தியர்களாக, நாங்கள் ஒரு கிறிஸ்துவர்களாக வாழ எங்கள் குடும்பம் முழுவதும் யோசுவாவை போல உமக்கு நாங்கள் பணிபுரிய நீங்க
உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பாடலோடு நாம் அடுத்த பகுதிக்கு நிறைவு செய்வோம். அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? அனைவருமாக ஒரு கரு போல என்னை காத்தீரே, ஆண்டவரே ஒரு கரு போல காத்தீரே, கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, இயேசுவே, எபினேசரே, என்னிடமாய் இருப்பவரே, உரத்த குரலிலே நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அவருக்கு. ஆண்டவரே, இந்த உலகத்திலே என் தாயின் கருவறையிலே எலும்பு மச்சைகள் உருவாகும் முன்பே என்னை அறிந்து பெயர் சொல்லி அழைத்தவரே, ஒன்றுமில்லாத இந்த உலகத்திலே என் வாழ்வை தொடங்கினேன். ஆனால் எவ்வளவு நன்மைகளை குடும்ப உறவுகள், திருச்சபையின் உறவுகள், சபை உறவுகள் என்று ஏற்படுத்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பினால் வழிநடத்தி கொண்டிருக்கிறதே. ஒரு தீமை எங்களுக்கு வரவிடாதபடி பாதுகாக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனைவருமாக ஆமா ஆண்டவரே, இயேசுவே, கரங்களை உயர்த்தி எபினேசரே, ஆண்டவரே, அனைவருமாக இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை அசைத்து நாம் சொல்லுவோம். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும்
அருமையான நாளை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி பாடல் பாடி இறுதி ஆசிரியரை பெற்று செல்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் சொல்லுகிறது. இறைவனுடைய பேரன்பு நம்மை சுற்றி சூழ்ந்து நம்மை வழிநடத்துகின்ற அன்பாக இருக்கின்றது. இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல, மாறாக இறைவன் நம்மை முழுமையாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அவரை நினைக்கின்ற பொழுதும் நினையாத பொழுதும் நம்மை நினைக்கின்ற கடவுளாக, நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது நாம் மேன்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லுகின்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக, இந்த நாளில் ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களுக்காக, ஜெபத்தில் ஒன்று கூடி நாம் ஜெபிப்பதற்கு இறைவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக, அயனாவரத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதற்கு இறைவன் கொடுத்த அழைப்புக்காகவும் இந்த வாய்ப்புக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே உள்ளம் கொண்டவர்களாக, ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று ஏதோ திருத்தூதல் பணிகள் நூல் சொல்லுகின்றதோ அவ்வாறு நாம் அனைவரும் ஒரே உள்ளத்தோடு இறைவனை வழிபடுகின்றவர்களாக, இறைவனை நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து இருக்க இறைவனிடத்தில் நாம் ஜெபித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை கொடுத்ததற்காக தொடர்ந்து இறையருள் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்றும், நாம் இந்த பகுதியிலே மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு சான்று பகருகின்ற பிள்ளைகளாக நாங்கள் திகழ வேண்டும் என்றும், இறைவன் தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆசிரியையும் நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஊரோரையும் உம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்து உம்முடைய உன்னத படைப்பாக எங்களை மாற்றி இதோ இந்த உலகிலே எங்களை வாழச் செய்து வருகின்ற எதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பினையும் கடமைகளையும் நாங்கள் ஏற்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகின்ற இந்த உலகிலே, இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றிருக்கின்ற அழைப்புக்கேற்ப நாங்கள் வாழ எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி இதோ விவிலியம் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாக நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்ற நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்றோம். இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளாக நாங்கள் இருக்கின்றோம். தூய ஆவியாரால் இயக்கப்படுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாங்கள் என்றும் உமக்கு சான்று பகிர்ந்து உமக்கு உரிய விதத்திலே ஊழியம் புரிய எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். நாங்கள் என்றும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு இந்த உலகிலே வாழவும், இதன் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களுடைய பங்கு மக்களும் இந்த இறை சமூகமும் அனைத்து இறை மக்களும் உண்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று மகிழ செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மேலும் இந்த அயனாவரத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் மேலும் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை அறிந்து கொள்வதன் வழியாக உம்மை நெருங்கி வரவும், உம்மை அன்பு செய்யவும், உம்மை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்றும், இதன் வழியாக நாங்கள் சுதந்திரத்தோடு நாங்கள் இந்த மண்ணிலே வாழவும், இந்திய குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த நாடு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற மத சுதந்திரத்தை நாங்கள் முழுமையாக அனுபவித்து உணர எங்களுக்கு ஆற்றலை கொடுத்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த எதிர்வருகின்ற தேர்தலானது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றும், இந்த நாட்டிற்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றும், எல்லோரும் சுதந்திரத்தோடு வாழுகின்ற அருளை கொடுக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்றும், தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர்கள் மக்களுக்குரியதை மக்களுக்கு கொடுத்து எல்லோருக்கும் உகந்த விதத்திலே இந்த ஆட்சியை நடத்தி செல்ல அவர்களுக்கு நல்ல உள்ளத்தை, திறந்த உள்ளத்தை
பரந்த மனப்பான்மை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இடத்தில் ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை இந்த தேர்தலில் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதன் வழியாக இந்த நாடு முழுவதும் அமைதியிலே திகழ வேண்டும் என்றும், நாட்டு மக்கள் அனைவரும் வளமையிலே வாழ வேண்டும் என்றும், எல்லா ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் திகழ வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.